இங்க நீட்டான்ற ஒரு லேடியோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவை இந்த நீட்டா பார்த்தா அவர் அவங்களோட எக்ஸ் லவர். ஷாக்கான அவங்க எல்லாரும் முன்னாடியும் எங்க முடிவை நாங்க யோசிச்சு சொல்றோம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பையனோட அப்பா என் காலேஜ் ஃப்ரெண்ட் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான், அதான் யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பையனோட அப்பா அவர் காலேஜ் டேஸ்ல லவ் பண்றப்போ நீட்டா கூட எடுத்த போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த பையனுக்கு டவுட் வருது. உடனே இவரு நாங்க காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், உன்னோட அம்மா கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டு போட்டோஸ்லாம் எடுத்து உள்ள வைக்கிறாரு. ஆனா எப்படியோ ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகிட அதை அவரோட ஒய்ஃப் பாத்துறாங்க. அப்புறம் இந்த பையனோட அப்பா நீட்டாவை நேர்ல பார்த்து அந்த டைம்ல என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனால தான் பிரேக்கப் பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்லி அவங்க லவ் பண்ணும்போது கொடுத்த கிஃப்ட்லாம் கொடுத்து சமாதானம் பண்றாரு. நீட்டாவும் சமாதானம் ஆகுறாங்க. அப்புறம் இவங்க தினமும் போன்ல பேசிக்கிறாங்க. அப்போ மெசேஜ்ல பழைய மெமரிஸ்லாம் பத்தி இந்த நீட்டா பேச கொஞ்ச நாள்ல மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் விட்ட இடத்துல இருந்து லவ் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடுல இவரோட ஒய்ஃப் இவர் பண்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க நீட்டாவோட ஹஸ்பண்டை பார்த்து நடக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி உங்க பொண்டாட்டிய மனசுல வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் என்ன எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்காருன்னு சொல்ல அவர் நம்ப மாட்டாரு. இல்ல இன்னைக்கு அவங்க ஏதோ பட்டர்ஃப்ளை பப்ல மீட் பண்ண போறாங்களா, அவங்கள கையும் களமா பிடிச்சு காட்டுறேன் வாங்கன்னு இவங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த நீட்டாவும் அந்த பையனோட அப்பாவும் ஆக்சுவலா அவங்க வீட்ல தான் மீட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அங்க பப்ல இந்த லேடியும் நீட்டா ஹஸ்பண்டும் அவங்கள தேடிட்டு இருக்க பார்த்தா அவங்களோட பையனும் பொண்ணும் பப்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க எங்க அவங்க நம்மள பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்களோன்னு பயந்து ஷாலால முகத்தை மூடிக்கிட்டு கிளம்பி பார்க்கிங் வர கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணும் பையனும் பார்க்கிங் வர உடனே இந்த லேடி அவரோட கார் டிக்கில ஒளிஞ்சுக்கிறாங்க. இவரை பார்த்து அந்த பொண்ணு அப்பா நான் உங்க கூடவே வீட்டுக்கு வந்துறேன்னு சொல்லி கார்ல ஏறிறா. அப்புறம் அப்பாவும் பொண்ணும் வீட்டுக்கு வர கரெக்டா அந்த நேரம் அந்த பையனோட அப்பா இவங்க வீட்ல இருக்க உடனே இந்த நீட்டா கல்யாண விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தாருன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. சரின்னு எல்லாரும் கிளம்பிட இங்க இந்த லேடி கார் டிக்கில மூச்சு விட முடியாம அந்த பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க.